காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளத்திலே தேவ வசனம் நாட்டப்பட்டும் போதுதான் அங்கே நல்வாழ்வு உண்டாகிறது. பிரச்சனைகளுக்கு இதே போலதான் உள்ளத்திலே நாட்டப்பட்டு வேரூன்றி வளர்கிறது. ஆனால் நாமோ என் மாமியார் தான் பிரச்சனை, என் மருமகள் தான் பிரச்சனை, அவருடைய தங்கை தான் பிரச்சனை, அவருடைய அக்காள் தான் பிரச்சனை, என் முதலாளி தான் பிரச்சனை, என் மேனேஜர் தான் பிரச்சனை என்று பல காரணங்களை பிரச்சனைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையில் பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள் அல்ல. சகலவித துர்க்குணத்தையும் பொறாமையையும் பகையையும் விரோதத்தையும் முறுமுறுப்பையும் வசனத்திற்கு பதிலாக உள்ளத்திலே விதை போல நாட்டி விட்டோம். அதுதான் முளைத்து வேர்விட்டு பெரிய மரமாக வளர்ந்து அதன் கனிகளை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் சில மனிதர்கள் எனக்கு வாழ்க்கையே குழப்பமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு ஆழமான வேர் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மனநல நிபுணர்கள் இது போன்ற மனிதர்களின் பிரச்சனைகளை அணுகும்போது அவர்கள் வளர்ந்த பின்னணி, குடும்ப பின்னணி ஆகியவற்றை கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். இப்படி விசாரித்து பிரச்சனையின் வேரை கண்டுபிடித்து அதற்கு சரியான சிகிச்சையும் அளிக்கிறார்கள். சில மனோ தத்துவ நிபுணர்கள் மனோத்துவத்தின் அவசியத்தின் மூலம் மனிதனின் ஆழ்மனதில் உள்ள பிரச்சனைகளின் வேரை பேசியே தோண்டி துருவி கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கிறார்கள். குற்றவாளிகளிடம் கூட உண்மையை கண்டறிய இப்படிப்பட்ட சோதனை முறைகளைத்தான் காவல்துறையினர் பின்பற்றுவதை கண்டிருக்கின்றோம். இப்படி காணப்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காணப்படாத வேர் ஒன்று இருக்கிறது. மனோ தத்துவ நிபுணர்களும் மனநல மருத்துவர்களும் காவல்துறையினரும் பிரச்சனைக்கான வேரை தேடி கண்டுபிடிக்கும் வேலையில் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ வேர் எங்கிருக்கிறது என்று தெரியும். அந்த வேரை பட்டுப்போகச் செய்யும் மருந்து என்னவென்றும் நன்றாய் தெரியும். கர்த்தருடைய வார்த்தை தான் அதற்கு மருந்தாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.